குழந்தைகள் வளரும்போது வாழ்க்கை முறைகளையும் சொல்லிக் கொடுங்கள். மரியாதையை தர கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் இன்று வளரும் குழந்தைகள் அனைவரும் அதி புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள். ஆச்சரியப்படத்தக்க அறிவு ஜீவிகளாகவும் விளங்குகிறார்கள். கணினி முதல் அலைபேசி வரை பெரியவர்களாகிய நாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மிக அழகாக தீர்த்து விடுகின்றார்கள். அனைத்து விஷயங்களையும் நமது குழந்தைகள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். நல்லதுதான். ஆனால் அதே சமயத்தில் அந்த அலைபேசியை இயக்கத்தினரை பார்த்து ஒரு ஏளனமாக சிரிக்கின்ற பல குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம். நாம் தான் பெரியவர்களை எப்படி மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமது ஒரு மிகப்பெரிய கடமை. இன்றைய இளைஞர்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றார்கள். அனைத்திலும் சாதனை படுத்தி வருகின்றார்கள். ஆனால் சமமான மரியாதை கொடுக்கிறார்களா என்பது ஒரு சந்தேகமான கேள்விதான். ஆதலால் பெற்றவர்களே, நீங்கள் நமது குழந்தைகளை பெரியவர்களை மதிக்கும் விதமும் கற்றுக் கொடுங்கள். பணிவு என்பது ஒன்றுதான் ஒரு மனிதனை உயர்த்தும் ஒரு மிகப்பெரிய கருவியும் அதுதான். எத்தனை புத்திசாலியாக இருந்தாலும் பண்பு இல்லாமல் போகும்போது பலருக்கும் அது எரிச்சலை தந்துவிடும். இதில் ஒன்றுமில்லை. நம்முடைய குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே கையாளும் பொழுது பெரியவர்களிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் மரியாதை தர வேண்டும் என அவர்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லிக் கொடுப்பதும் கூட பெற்றவர்களாகிய நமது கடமைதான். சிறு குழந்தைகள் என்பவர்கள் மூங்களை போன்றவர்கள்தான். நாம் இஷ்டத்திற்கு அவர்களை வளைக்கலாம். அது வளையக்கூடிய வயது. அதற்காக இராணுவ ஆட்சி நடத்திவிட வேண்டாம். சிறு தவறு செய்தாலும் சுட்டி காட்டுங்கள், திட்டாதீர்கள். உங்களின் பக்குவமான பேச்சு அவர்களை வழி நடத்தும். நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்களும் குழந்தையாக மாறிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அந்த குழந்தைகளின் மனநிலையும் மாறி இருக்கும்.